நான் என் பசங்களுக்காக கிச்சனில் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணலைனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே என் பசங்களுக்கு உணவில் அதிகமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குவேன். அதுக்கு கடையில் விற்கிற பாக்கெட் மிளகுத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். நானே மிளகை அரைச்சி அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி பாக்கெட்டில் விற்கிற தூளுப்பு யூஸ் பண்ண மாட்டேன். அது ஒயிட்டாக இருக்கிறதுக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் அதில் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கல்லுப்பை முருங்கைத்தலை போட்டு வறுத்து அதை அரைச்சி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் கடையில் விற்கிற பாக்கெட் மஞ்சத்தூள் வாங்கவே மாட்டேன். ஒரு மளிகை கடையில் நம்ம முழு மஞ்சளை வாங்கி அப்படியே காய வச்சு அது 6 மாதத்துக்கு ஆகிற மாதிரி மஞ்சளை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி பசங்களுக்கு வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக நான் இந்த முருங்கைத்தலை சூப் கொடுத்துருவேன். இதில் அத்தனை சத்துக்கள் இருக்குது. பசங்களுக்கு இதனால் நல்லா உடம்புல ரத்தம் ஊறும். அதே மாதிரி பசங்களுக்கு வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக பழைய சாப்பாடு கொடுக்கணும். இந்த பழைய சாப்பாட்டில் அத்தனை சத்துக்கள் இருக்குது. இது பசங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கு பாலை விட மோரில் அதிக கால்சியம் சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெய்லியும் அவங்க மோர் குடிக்கணும். வெறும் மோர் குடிக்காமல் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இஞ்சி, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி கொடுத்தோன்னா சளியும் பிடிக்காது. அதே சமயம் இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் பசங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, புளிக்குதும்பாங்க. ஆனால் இதே மோரோட கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. கண்டிப்பாக மோர் இந்த மோர் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஊற வச்ச நிலக்கடலை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. நான் பசங்களுக்கு வாரத்தில் 3 நாள் இதை